அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்று 30 நாள் கடந்து வந்துட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் வந்து என்னென்ன சாதனைகள் வந்து படிச்சிருக்காரு, என்னென்ன சாதனைகள் வந்து படிச்சிருக்கலாம், எப்படி வந்து நான் ஆட்சியை வந்து மாற்றணும் அப்படின்ற விஷயம் சில கருத்துக்களை வந்து நம்ம பேச போறோம். கண்டிப்பா வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் பேசுறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் கையெழுத்து சிங்கப்பெண் அந்த விஷயத்த வந்து கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு வரவேற்கமா இருந்துச்சு. 200 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறம் ஆகட்டும், கிராமப்புறம் ஆகட்டும், தண்ணீர் வந்து தட்டுப்பாடு இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனை வந்து கையாண்டது வந்து வரவேற்கத்தக்கதா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அறிவிச்ச 436 திட்டங்களுக்கும் அறிக்கை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து ஆய்வு செய்து சொல்ல இருக்குது. நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். செஸ் விளையாட்டில் விளையாட்டுற வெற்றி பெற்றவருக்கு வந்து 50 லட்சம் வந்து இது கொடுத்தாரு. அந்த விஷயம் ஒரு நல்ல வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய கிராமப்புற மக்கள் வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, அவங்களுக்கு அடிப்படை வசதியான சாலை வசதி, போக்குவரத்து வசதி, தரமான மருத்துவம் இதைதான் வந்து ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கான திட்டங்கள் வந்து விரைவில் அறிவிச்சாரா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் தள்ளுபடி பண்ணாரு. ஒரு சில பேருக்கு வந்து அந்த கட்டுப்படி போட்டு நிபந்தனை போட்டாரு. இப்போ வந்து இருக்கிற தேவைக்கு வந்து அதை வந்து தள்ளுபடி பண்ண வேண்டியதே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களால கரெக்டா எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ண முடியும். நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற முடியும்னா, அது காலதாமதம் ஆனாலும் சரி, அதுக்கான அந்த காலகட்டத்தில் நீங்க வந்து நிறைவேற்றினா நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு நிபந்தனை போட்டு அந்த நிபந்தனைக்குள்ள தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, திமுக உங்களுக்கு என்ன இது இது டிஃபரெண்ட் இல்லாம போயிடும். அவங்க அப்படிதான் சொன்னாங்க. மகளிர் உரிமை தொகைக்கு வந்து தகுதியானவர்கள் மட்டும் தான் 1000 கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்க? தகுதியான நபர்கள் மட்டும் தான் 50,000 தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்றீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கரெக்டா யோசிச்சு கரெக்டா பிளான் பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்களை நம்பி இளைஞர்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இளைஞர்கள் வந்து ஓட்டு போட்டவங்களுக்கு என்ன வந்து செயல்பாடுகள் வந்து அறிவிச்சிருக்கீங்க? என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல வரணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா நிறைய பேர் வந்து 100ல 60% பேர் வந்து இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம ரொம்ப திண்டாட்டத்துல கொத்துனார் வேலை, கட்டட வேலை, இந்த மாதிரி வயல் வேலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்கள வந்து தள்ளப்பட்டு அவங்க வந்து போறாங்க. அவங்க வந்து அந்த வேலை வந்து அவங்க தகுதிக்கு ஏற்ப வேலையா இருக்கணும். அந்த மாதிரி வந்து தரத்தை வந்து உயர்த்தணும். அரசு துறையில வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இல்லாம இருக்கு. நிறைய துறையில வந்து பாத்தீங்கன்னா வேலையே இல்லை. போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து 5 பேர் வேலை செய்யற இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த டாஸ்க் முடிக்கிறதுக்கே சரியா போயிடுது. அடிஷ்னல் வந்து அவங்க வேலையை வந்து கரெக்டான மக்களுக்கான பணியை வந்து செய்ய முடியறதில்லை. இந்த மாதிரி சூழல்ல தான் நடந்துட்டு இருக்குது. அது எல்லா துறையிலும் தான். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல போய்க்கோங்க. ஒரு தாலுகா ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்க வந்து சம்பந்தப்பட்ட ஆஃபீஸரை வந்து கையில் பிடிக்கிறது மிகப்பெரிய சிரமம். அவங்களுக்கு இங்கேயே கொடுத்துறாங்க ஒர்க்கு, அங்கேயே கொடுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஆள் மிகப்பெரிய பற்றாக்குறையா இருக்கு அப்படின்றத சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள். அதே மாதிரி கிராமப்புறங்களில் நிறைய பேருந்து வசதிகள் இல்லாமல் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்து உங்ககிட்ட கோரிக்கை வச்சுக்காங்க, நிறைய உங்களுக்கு வந்து அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து தூரமா இருந்தா தானே வந்து பள்ளிக்கு போகாம காலேஜ் போகாம நிக்கிறாங்க. அவங்க வந்து வீட்டாண்டே வந்து பஸ் வந்து அவங்க ஊருக்கு வந்துருச்சுன்னா, பக்கமா வந்துருச்சுன்னா அவங்க வந்து சீக்கிரம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் வந்து தவறான வழியில போகாம போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா கேலி பண்றது, கிண்டல் அடிக்கிறது, பக்கத்துல வந்து தேவையில்ல பொருளை பார்க்கறது, மதுபானம் பார்க்கறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா அந்தந்த கிராமத்துக்கு அந்தந்த இது பேருந்து வசதி இருந்துச்சுன்னா அவங்க வந்து டைரெக்டா போயிட்டு பள்ளியிலயோ கல்லூரியிலயோ இறங்கிடுவாங்க. டைரெக்டா வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான வழி. இது வந்து கண்டிப்பா முயற்சி பண்ணணும். ஏன்னா வந்து நிறைய மலை கிராம மக்கள் வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இது எதிர்பார்த்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு கருத்து. இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த தண்ணீர் பிரச்சனை வந்து நீங்க வந்து சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த சமூக கண்காணிப்பை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிங்கப்பெண்ணை வந்து அறிமுகப்படுத்த மாதிரி வந்து மற்ற ஏரியாவிலையும் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்புன்றது வந்து அதிகமாக இருக்கணும். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ல வந்து
போலீஸுக்கு வந்து தெரியணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்ப்ளிமெண்ட் வந்து டெக்னாலஜி வந்து கொண்டு வரணும். வேலை வாய்ப்புகள் வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஆ அதே மாரி ஊழல வந்து ஒழிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட குறிக்கோளோட வந்திருக்கீங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள் என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைல உங்களோட நிர்வாகிகளே வந்து கைது செய்றாங்க. நிர்வாகி வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். நாங்க வந்து எங்க தலைவர் வந்து ஊழல ஒழிக்குவோம். நாங்க வந்து இந்த மாரி கெட்ட பழக்கத்துல வந்து ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து உள்ள வந்திருக்கிறீங்க. ஒரு நீங்க வந்து உங்க கட்சி சார்பிலே வந்து இந்த மாரி தவறு செய்யும்போது, உங்க கட்சிக்கு வந்து மோசமான நிலை தான் போயிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில நெறைய இடத்துல வந்து இது பிரஸ் மீட் குடுக்கும்போது, நெறைய பேட்டிகள பார்க்கும்போது, தாவகவோட நிர்வாகி அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயங்கள் வந்து சின்ன விஷயமா தான் இருக்கும். அது பெருசு பண்ணி இந்த ஊடகம் வந்து பெருசாக்குறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுக்காக வந்து அந்த விஷயத்த வந்து தவிர்க்கணும். ஊழலு, இந்த எந்த கட்ட பஞ்சாயத்து, இது பரிந்துரைக்கிறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல வந்து நெறைய பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தும் வருது. உங்களுக்கான தகுதி அது இல்ல. அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பா வந்து 30 நாள்ல சில திட்டங்கள் வரவேற்கத்தக்கது, சில திட்டங்கள் இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து விரைவில் வந்து மத்த திட்டங்கள முடிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து.